அடுத்த கஸ்ருல்லா அல்லாஹ் ஃபீ மௌல் இஸ்திஞ்சா, இது ரொம்ப முக்கியமானது. பாத்ரூம் யூரின் போறோம். சில வீடுகள் எல்லாம் பாத்ரூம் உள்ள போறது இல்லை, வெளியில யூரின் மட்டும் போய்க்கிடுவாங்க. வெளியில யூரின் போறது, யூரின் ஒரு பக்கம் போயிட்டோம்னா அந்த இடத்தில் பைப் இருக்கும், அந்த பைப்புல ஒது செய்வது கூடாது. யூரின் போயிட்டோம், யூரின் போய் கழுகின இடத்தில் நின்று கையை கழுகுவது, காலை கழுகிறது, உடலை கழுகிறது, குளிக்கிறது, வறுமை ஏற்படும், தரித்திரம் ஏற்படும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல யூரின் பாஸ் பண்றோமோ அந்த இடத்திற்கும் நம்ம குளிக்கிற இடத்துக்கும் தூரம் இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு முழமாச்சு தூரமாகணும். எந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம் அங்கனே யூரின் போறது, அங்கனே கழுகிறது, அங்கனே உதவு செய்யறது, அங்கனே கையை கழுகிறது, காலை கழுகிறது, அதனால் தரித்திரம், வறுமை. நம்முடைய பெருமக்கள் எழுதுவார்கள், கஸ்ருல்லா அல்லாஹ் ஃபீ மௌதிஇல் இஸ்திஞ்சா, இஸ்திஞ்சா செய்த இடத்திலேயே என்ன செய்யக்கூடாது, கையை கழுகிறது, காலை கழுகிறது கூடாது. அப்போ நமக்கு பைப்புங்கிறது தனியா வைக்கணும். அங்கன தள்ளி பாத்ரூம் போகணும், யூரின் போகணும், இங்க வந்து கையை கழுகணும், காலை கழுகணும், இங்க வந்து குளிக்கணும். அதுக்கும் இதுக்கும் ஒரு முழமாவது கேப் இருக்க வேண்டும். அதே இடத்தில் நீங்கள் குளித்தால், கழுகினால் அது மிகப்பெரிய வறுமை, தரித்திரத்தை உண்டாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் பின்னணியில் நமது மார்க்கத்தினுடைய நன்மக்கள் அழகுபட எழுதுவார்கள். இதுல நிறைய வீடுகள்ல கொஞ்சம் கவனம் வைக்கணும். நிறைய வீட்டுல அங்கனே யூரின் போறாங்க, அங்கனே எழுந்திருச்சு கழுகிட்டு அப்படியே உதவு செய்யறது, அப்படியே காலை கழுகிறது, கையை கழுகிறது, அதெல்லாம் நிரந்தரமான தரித்திரம், நிரந்தரமான தரித்திரம். அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். பைப்பை நோட்டி வச்சிடணும், அல்லது அந்த இடத்துல பைப் இருக்கா நம்ம கழுகிறதுக்கு வேற பைப்புக்கு வந்துடும். அந்த இடத்துல இருந்து காலை கழுகுவதோ, உறுப்புகளை கழுவுவதோ, குளிப்பதோ அனுமதி இல்லை. அது செய்வதால் வறுமை ஏற்படும் என்று நன்மக்கள் எழுதுவார்கள்.